ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்போல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஃபைண்ட் N3 ஃபோல்ட் அப்படிங்கிற ஒரு மொபைல் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் நேற்றுலேருந்து, அதாவது அக்டோபர் 22 சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ளிப்கார்ட்லேயும் அவங்களோட அஃபிஷியல் சைட்லேயும் இந்த மொபைல் ரூ. 95,000 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஸ்டார்டிங் ஆயிருக்கு. இந்த மொபைலில் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ மறக்காமல் கண்டினியூவாக ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எல்லாத்தையும் பற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல இந்த மொபைலோட டிசைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது அன்ஃபோல்டு பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஃபுல் வியூவில் இருக்கிறப்போ இந்த மொபைல் 7.8 mm திக்னஸ் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா 16.5 mm திக்னஸ்லையும், அதே மாதிரி இதோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 198 கிராம் இருக்கிறதுனால நீங்கள் கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த மொபைல் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கப்போ பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கிறதுனால உங்கள் பாக்கெட்டில் ஈஸியாக சூட் ஆகிறப்பல இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம்லேயே, அதே மாதிரி ஃப்ரண்ட் அதுக்கப்புறம் மற்ற இது பேக் சைடு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் ஃபினிஷிங் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே 5G தான். ரெண்டு சிம்முமே 5G ஒரே டயத்தில் உங்களால் யூஸ் பண்ணிக்கவும் முடியும். அடுத்தபடி அந்த மொபைலோட டிஸ்பிளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் 6.8 இன்ச்சஸ்க்கான ஃபோல்டபுள் அமலான் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால உங்களெல்லாம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு அவங்க நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறப்பல தான் இந்த டிஸ்பிளே டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் HDR 10+ சப்போர்ட் இருக்குது. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இதோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1600 நெட்ஸ் இருக்கிறதுனால இது அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு, வீடியோஸ் பார்க்குறதுக்கு, பிக்சர்ஸ் எல்லாமே அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கிறாப்புல இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு சன்லைட்னால எந்த ஒரு பிரச்சனையுமே இதில் வராது. அடுத்தபடியாக செகண்டரி டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா கேமராவுக்கு சைடில் கவர் டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3.26 இன்ச்சஸ்க்கான ஒரு அமலான் டிஸ்பிளே தான். இதில் கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷனுமே கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. இதோட பீக் பிரைட்னஸ் பார்த்தோம் அப்படின்னா 800 நெட்ஸ் இருக்கிறதுனால இதையுமே நீங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணும். இதில் நீங்கள் ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் விட்ஜெட்ஸ், ஏகப்பட்ட ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். கேமராஸில் செல்ஃபி மாதிரி ஸ்க்ரீனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸுமே இவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக பர்ஃபார்மன்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 நானோமீட்டரில் பில்ட் பண்ண மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 9200 அப்படிங்கிற ப்ராசஸர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் 13 OSலையும் கலர் OS 13.2லையும் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த மொபைலில் ஒரே ஒரு 12 GB ரேம், அது மாதிரி 256 GB ஸ்டோரேஜ் மட்டும்தான் இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா LPDDR5 டைப் ரேம் டைப் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் 3 வெர்ஷனுக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் கொடுக்குறதா அவங்க சைடில் அஷூரன்ஸுமே கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக கேமராஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபோல்டபுள் மொபைலில் ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் வர மொபைல். இந்த மொபைலோட மெயின் கேமரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 50 MPக்கான ஒரு மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. எந்த ஒரு சேக்கானாலும் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவதாக ஒரு 32 MPக்கான டெலிபோர்ட்டர் லென்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம 2x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூமிங் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு 48 MPக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வித் ஆட்டோ ஃபோக்கஸோட கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நாம் 114 டிகிரி வரைக்கும் நம்மளால் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க முடியும். அதே மாதிரி செல்ஃபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு 32 MPக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. இந்த 2 கேமராவை யூஸ் பண்ணி நம்மளால் 4K வரைக்கும் நம்மளால் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அடுத்தபடியாக பேட்டரிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மொபைலில் 4300 mAhக்கான பெரிய சைஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 44 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் வெறும் 23 நிமிஷம் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 50% ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிரும். இது கூடவே இந்த மொபைலில் நீங்கள் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்கனால வேறு எந்த மொபைல்லையும் நீங்கள் ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கிறாப்லேயே இவங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு அப்புறம் சீக் பிளாக் அப்படிங்கிற 2 கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. எனக்கு கோல்டு கலர் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கீங்க சொல்லுங்கள். இந்த மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சைடில் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் இருக்குது. USB Type C 2.0 வித் OTG சப்போர்ட்டோட இவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒய்ஃபை இருக்குது. இதில் 3.5 mm ஆடியோ ஜாக் கிடையாது. ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்கனால சவுண்ட் குவாலிட்டி பக்காவாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிவிட்டேன். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் மாற்றி சொல்லியிருந்தாலும் அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 95,000 இந்த மொபைல் எனக்கு தெரிஞ்சு ஒத்தான மொபைலாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.